ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு என்னடா செஞ்சு கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இன்ஸ்டண்ட்டாக 3 லஞ்ச் ரெசிபி இருக்குது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், 6 பல் பூண்டு, இதெல்லாம் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெடித்ததும் காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை எல்லாம் நல்லா வறுபட்ட உடனே அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே எடுத்து சைடில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி தான் ஒரு கைப்பிடி அளவு புதினா, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அப்புறம் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு வெங்காயத்தை நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதங்கின உடனே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க புதினா விழுதை சேர்த்து இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கொதித்து பச்சை வாசனை போகி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இதுக்கப்புறம் சாதத்தில் கலக்கிறது தான் நம்மளோட வேலை. இப்போது ஃபஸ்ட்டு கொத்தமல்லி சாதம் இதை கலந்துடலாம். கொத்தமல்லி சாதம் கலந்தாச்சு, ரெடி. அடுத்து புதினா சாதம், இப்போ தயிர் சாதம். தயிர் சாதத்துக்கு கொஞ்சோண்டு பால், தயிர், தாளித்து கொட்டுறதுக்கு இஞ்சி, கடுகு, சீரகம், வரமிளகா எல்லாம் தாளித்து கொட்டிடுறேன். இன்ஸ்டண்ட்டான 3 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.